அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பழிப்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூலத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும். மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார். கேது நேராக மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்குன்னா, கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில், உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு மேலே விட்டு அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 டேஸ் கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இல்லை மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம மிதுனம் இருக்காரு. இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, விஸ்வாவசு பங்குனி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் மார்ச் ஏப்ரல் முதல் பகுதி, மார்ச் பின்பகுதி. இந்த கால அளவில் நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே வரணுமா வேண்டாமா? முக்கியமான கிரகங்கள் முக்கியம் உங்களுக்கு. அது உபயராசியாக இருக்கிறதுனால டபுள் அட்வான்டேஜ். பேலன்ஸ் பண்ணும், அட்டகாசமாக பண்ணும். அன்னி செலாவணி எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கே இருக்கும். எங்கெங்கெல்லாம் அமைதி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, நாசமாக போச்சு நாடுகள்லாம் நிறைய இருக்குது. இருக்கிறதும் போயிட்டு தலை சொரிஞ்சின்னு இருக்குங்க. எண்ணெயை வச்சு என்ன பண்ணுறது? அதனால் எல்லாத்துக்கும் அன்னி செலாவணி எல்லாமே நிறைய இம்ப்ரூவாக கிடைக்கும். இங்கே உட்கார்ந்துட்டு மதுரைக்கு திருச்சிக்கு திருநெல்வேலி இப்படி லோக்கலாக வியாபாரம் பண்ணுறத நம்ம நாட்டுக்குள்ளே வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய வழியை பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்கள்லாம் நல்லா நிறைய மலிந்து இருக்கும். நல்லா சம்பாதிக்கிறோம். கோஆப்ரேஷன் இருந்துன்னா போகணும். உழைக்கிறவன், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவன், விளைபொருளை உண்டாக்குறவன், மார்க்கெட் எதிர்பார்க்குறவன், விற்கக்கூடியவன், லாஜிஸ்டிக் சர்வீஸு என்னென்ன உண்டோ அத்தனைக்கும் டிமாண்டு, இந்த நெட்ஒர்க்கு இதெல்லாம் தொடர்புள்ள எல்லாத்துக்குமே பண்ணி எல்லாம் ஒருங்கினம் எல்லாம் ஒன்றா டீம் ஒர்க்காக பண்ணனா இன்டர்நேஷ்னலாக நீங்கள் இது வரைக்கும் லட்சத்தை எதிர்பார்க்காதவங்க பில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் ஆகலாம். மகனே ஒரு சமத்து. எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான கிரகங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய, ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல கூடியிருக்கானுங்க. மிதுனத்தினுடைய 10ஆம் வீடு
தொழில் புரட்சி, வியாபார புரட்சி, பணப்புரட்சி இதெல்லாம் இருக்குல்ல, என்னென்ன உண்டோ அதெல்லாம் அதுக்கு அது அமைப்புகள் கூடி வந்துடுத்து, கூடி ரெடியாக இருக்குது. ஏன்னா மீனத்தில் சூரியன் கூடையே சனி அங்கே நகர மாட்டார். அடுத்த வருஷம் சனீஸ்வரர் தொடர்ந்து இனிமேல் தான் கொடுக்க போகிறார். உழைப்புன்னா வெறும் கைகால் அசை போட்டு பூமி கொத்தி போடுறது, இந்த ரிப்பேர் பண்ணி கொள்வது உழைப்பு அது இல்லை. புத்தியோடு சேர்ந்து டைம் மேனேஜ்மெண்ட் பயன்படுத்தி எந்த இடத்துல எப்படி அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணி அந்த காலத்தில் நிர்ணயம் என்னென்ன கொடுக்கோ அது தகுந்த மாதிரி ப்ராடக்ட் இன்க்ரூவ் பண்ணுறதோ, ஷார்ட் பண்ணுறதோ, டிசைன் மாற்றுறதோ இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயன்படுத்தி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை, க்ரியேட்டிவ் டிமாண்டு அதெல்லாம் இருக்கும், அட்ராக்ஷன் இதெல்லாம் பொருள் நல்லா இருந்தால் போகிறது, அட்ராக்ஷனாக இருக்கணும். அது தகுந்த மாதிரி வழி திருடும் அந்த அமைப்புகள்லாம் இருக்கணும். எதிர்பார்ப்புகள்னால் அப்படி கண்ணியம் அப்படி கொடுக்குற அளவுக்கு அந்த அளவு இருக்கணும். அந்த சாமர்த்தியம் எல்லாமே வரும். வியாபாரிகளுக்கு முக்கியம் அது. அந்த அளவுக்கு உண்டான அளவுக்கு இந்த தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் தொழில் புரட்சி வெளிநாட்டில் வந்துருக்கு ஒரு காலத்தில். இந்த ஆஃப்டர் வாருக்கு பிறகு எல்லாமே தொழில் புரட்சியெல்லாம் வரும். ஜெர்மனியில் வந்தது எது இன்னும் வந்திருக்குல்ல தொழில், அந்த புரட்சி இப்போ வரும். தொழில் புரட்சி மழை அந்த இதெல்லாம் அரசாங்கங்கள் ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு வந்துடுத்து. இப்போது மத்திய அரசாங்கம் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பில் இந்த மாதம் கொடுக்க ஆரம்பிக்க போகிறது. மிதுனராசி நேரங்களில் ஒரு பாதி பேராது எனக்கு ஆசை மல்டி மில்லியனர் ஆகணும். பில்லியன் ட்ரில்லியன் தான் உங்கள் கணக்கு இருக்கணும். டேக்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. அந்த அளவுக்கு வியாபாரத்தை பெருக்கணும். நஷ்டமானு நினைக்காதீங்க, நஷ்டமே ஆகாது. அந்த அளவுக்கு வியாபாரம் ஐடியாலாம் உங்களுக்கு எங்கே ஃப்ரேம் அப்பப்போ வரும். எஃபெக்ட் பண்ணுங்க, அதுக்கு எஃபெக்ட் பண்ணுங்கள், அது கொடுங்க, அமுல்படுத்துங்க. அந்த அளவுக்கு ஆட்கள் சேருவாங்க. நல்ல திறம்பட வேலை வாங்கி புத்தியை பயன்படுத்தி அங்கங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுங்க. பிரமாதமாக பண்ணலாம். அந்த அளவுக்கு பொருள் உற்பத்தி நடக்கும். தொழில் புரட்சி நடக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் எல்லாமே எப்படி கொடுப்பான்னு கேட்கணும்ல. மூன்றாவது அதிகாரி சொல்லக்கூட முக்கியமானவர் எப்போதுமே அவர் சூரியன். அந்த சூரியன் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு புதனோடு உட்கார்ந்துருப்பார் ராசி. அதே மாதிரி அந்த முதல்ல சுக்கராச்சாரியர் உட்கார்ந்துருப்பார். அயன சைன போகம் தனாதிபதி பூர்வ புண்ணியாதகம் உட்கார்ந்துருப்பார். அதே சமயத்தில் செவ்வாய் வந்து லாபாதிபதி. அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் சொல்ல முதலீடு ஸ்தானம் 6ஆம் அதிபதி. இதெல்லாம் சம்மந்தப்பட்டது இருக்குது. அதனால் ஒரு புரட்சி வரும்னு இதிலே புரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த மாதத்தில், இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடியது. மார்ச் பாதி, பின்னாடி ஏப்ரல் பாதி, இதில் வரக்கூடிய காலத்தில் இருக்குது. நான் வாயால் உதாரண விடலை. கிரகங்களோட அமைப்பு பார்த்தா இருக்குது. குரு வக்கரம் முறிஞ்சு போச்சு. ஒத்துரு வக்கரில் சர்ப வளைவில் இருக்குன்னா நமக்கு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. இந்த புதனும் சுக்கரனும் மாதிரி செயல்படுறது, வெளிப்படையவே செயல்படுறது. இன்டிமேசி 2 பேருக்கு புதனும் சுக்கரன் சொல்லியிருக்கல உங்களுக்கு. மகாலட்சுமியே சகோதரர் தான், மகாலட்சுமி சகோதரர் தான் சுக்கராச்சாரியார். இந்த புதன் பகவானே தான் சந்திரனுடைய பிள்ளையாக வந்து ஒரு தோற்றத்துக்கு இருந்து நியமிக்கிறார். சூரியன்லாம் அந்த மனுக்கள் சொல்லக்கூடிய சூரியன் மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக சூரியன், அந்த கட்ஸ் அவருக்கு இருக்கும். அதுக்காக சூரியன் வச்சிருக்கேன். அவர் படைப்பாளி. அவர் மூலம் அந்த பூமியில் அவ்வளவும் தூங்குறது சுகாதாரத்துக்கு என்னென்ன அந்த பூமியில் தான் கொடுக்க முடியும். மற்ற இடத்துலலாம் கிடையாது. எல்லாம் இங்கே தான் டேரா போட்டிருப்பாங்க. கவலையே இல்லை. இப்போ அவங்களுக்கே ஸ்டோத்துக்கு இல்லாட்டிட்டு அந்த கிரகம் நன்னா வந்திருக்கு. இந்த கிரக அமைப்புகள் அமைப்பு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். தன்னாலாம் இல்லாத ஏன் இப்போ திடீர்னு பண்ணான்னா எல்லாம் காலி, திங்கிறதுக்கு ஓடும் இல்லை. அதுக்கு தான் மெயின். அந்த அனுபவிக்கிறதுக்கு பகவான் அது பிரமாதம். அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோன்னா சனீஸ்வரர். அவரை 8ஆம் வீடு சொல்லாதீங்க, 9ஆம் வீட்டு அதிபதி. இந்த 9ம் 10ம் சொல்லக்கூடிய குருவும்
குரு வீட்டில் சனீஸ்வரர் உட்காந்துருப்பார், சூரிய உட்காந்து, குரு வந்து புதன் வீட்டில் உட்காந்துருப்பார், மிதனத்தில் ஜென்மத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா. அந்த புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. இந்த மாதத்தில் மிதனத்தில் உட்காந்துருப்பார். சுக்கராச்சாரியர் மேஷத்துக்கு போனால் கூட லாபத்தில் போய் உட்காந்துருவார் சுக்கராச்சாரியர் மேஷத்தில். கவலையே பட வேண்டாம், பூர்வ புண்ணியாதி லாபத்தில் உட்காந்தார். ஐனசேரன் போ லாபத்தில் உட்காந்தோன்னா விருத்திக்கு தான் வரும். விருத்தி கண்ணுக்கு தெரியாது, அந்த அமைப்புகள் விருத்திக்கு வரணும். அதுக்கு தான் சுக்கராச்சாரியர் லாபத்தில் உட்காந்துருக்காரு, பூர்வ புண்ணியாதிபதி. இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரேடிங் பாயிண்ட் கொடுக்குற காலம் பார்த்துருக்கீங்களா? அபூர்வமான இந்த ஒரு காலத்தில் நல்லா பயன்படுத்திக்கணும். வெறும் சாப்பிட்றது தூங்குறது இது இல்லை, ஆரோக்கியம் இருந்து தான் அனுபவிக்கணும். நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், பகை உணர்ச்சி இருக்கக்கூடாது, எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், பகை மறந்து உறவு கொண்டாடணும், வியாபாரத்தில் பக்கா கொடி பறக்கணும், அந்த ஒத்துழைப்பு தரணும். கன்சூமர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கோடவுன் கீப்பர், என்னென்ன உண்டோ அத்தனை பேர். அப்புறம் அந்த எதிர்பார்ப்புகள், அந்த அட்ராக்ஷன், மார்க்கெட்டிங் பேர் அதெல்லாம் டைம் எலிமெண்ட்டில் பயன்படுத்தி இந்த மாதிரி டைம் எலிமெண்ட் வரவே வராது. காலம் பொற்காலமான காலம், நன்னா சம்பாதிக்கிற காலத்தில் திங்கிறதுக்கு உண்டான ப்ராடக்ட்னால் பொருள்களில் நன்னா விளையும். சொல்லணும் இல்லை, தண்ணியே இல்லாத அவஸ்தைப்படணும் கிடந்தது பாதி ஊரில் எல்லாம். வேறு நாடு செழிப்பாகிறதுக்கு இன்னொன்று அரசுகள்லாம் நல்ல செங்கோல் சொல்லுவாங்களே, அரசுகள் ஒத்துழைக்கும். அதில் மாற்றங்கள்லாம் வருது. அது வேண்டாம், அரசியல் தான் ஒதுக்கி வச்சிட்டேன், மாற்றங்கள் வருது. அந்த காழ்ப்புணர்ச்சி வேத உதவிகள்லாம் அதுவே ஒரு வழியாக பண்ணிக்கும். இயற்கையாகவே அமைப்பு பகவான் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த 10ஆம் வீடு சொல்லக்கூடிய குரு தம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அந்த ராசி அதிபதி அந்த புதனோட ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறார். இதோட என்ன வேணும் உங்களுக்கு? அது செவ்வாய் வந்து உட்காந்து 4ஆம் பார்வையால் அங்கே பார்க்குறது உங்கள் ஜாஸ்தியை இன்னும் சந்தோஷம் கேட்கவே வேணாம் உங்களுக்கு. அதனால் இதுவே தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் உட்காந்துட்டு புஷ் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணி தூக்கி விடுறாரு. இவ்வளோ அமைப்பில் இருக்கும்போது கண்ணா மூண்டு நீங்கள் உலக அளவில் இப்போ இருக்கிற காட்டிலும் ஒரு 50 பேர் 50%, 50%, நான் சொல்கிறது கனவு இல்லை, நடக்க போகிறது. பில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் ஆகுவீங்க. நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஃபாரின் ரிசர்ச் சம்பாதிக்கிறது சதிய செலாவணி இது வரைக்கும் வந்ததே இல்லை. அப்படி ஒரு பெருமை நம்ம கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். குடும்பத்திலே எல்லாருக்கும் சந்தோஷத்துக்கு ஒரு குறைவு இல்லாது பகை மறந்த காலம் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.